குழந்தை வளர்ப்புல உங்களுக்கு உங்க கணவர் துளியும் உதவி செய்யல, இன்டிஃபரண்டாவே இருக்கிறார் அப்படின்னா அவரை எப்படி மன அழுத்தம் இல்லாம சமாளிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சில அம்மாக்கள் புலம்புறத பார்க்குறோம். கணவர் இருக்கிறாருங்க, ஆனா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அந்த குழந்தையை கண்டிக்க மாட்டேங்கிறாரு, அந்த குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியது இருக்குது, எதுவுமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறார். ஆக கல்யாணமான பிறகும் கணவர் இருந்தாலுமே நான் ஒரு சிங்கிள் மதர் போல தான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லா பொறுப்பும் என் தலைமையில தான் விழுது, அவரை எப்படி அந்த குழந்தைக்கு பொறுப்பெடுக்க வைக்கிறது? ஆக இந்த வீடியோவில் ஒரு சண்டை இல்லாமல், கோபப்படாமல், மன அழுத்தத்துக்கு உள்ளாகாமல் உங்கள் கணவரை எப்படி பேசி இந்த குழந்தை வளர்ப்பில் சமமான பங்கெடுக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை குறித்த ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்க. பல வேளைகளில் அவங்க உதவி செய்கிறதுக்கு மனம் இல்லாமல் உதவி செய்யாமல் இருக்கிறதுல அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தையுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. பொதுவாகவே பாருங்கள், நமக்கு ஒரு வேலையை செய்ய கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஒதுங்கி இருப்போம், தெரிஞ்சவங்க செய்யட்டும் அப்படி சொல்லி விடுவோம் இல்லையா? அதே போல தான் ஆண்கள் பல வேளைகளில் எல்லா பொறுப்பையும் நம்மகிட்ட தந்துக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது. ஏன்னா பல வேளைகளில் ஆண்கள் வளர்க்கப்படுற சூழல் அப்படிங்க. குடும்பத்தில் அவங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்க அப்பா பெருசாக பொறுப்பெடுத்துருக்க மாட்டார், அம்மாவே எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக இதை பார்த்து வளர்கிற ஆண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படி சொன்னால், குழந்தை வளர்க்குறது பெண்களுடைய கடமை, நம்ம அதில் தலையிட வேண்டாம், நம்ம வெளியே போய் உழைத்தா போதும், காசு கொடுத்தா போதும், வீட்டுக்குள்ளே பொருட்களை வாங்கி போட்டால் போதும். அது மட்டும் இல்லை, பல ஆண்களுக்கு வேலை இடத்துல உள்ள அழுத்தங்க, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலுமே அந்த சிந்தனையிலே இருப்பாங்க, வேலை இடத்துல நடந்தது, நாளைக்கு என்ன செய்யலாம். வழக்கமாக ஆண்கள் வாய் விட்டு பேச மாட்டாங்க, அதனால அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஆக ஒரு வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு, ஒரு உதவி செய்தால் என்னங்க அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவர் மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அம்மாக்களுடைய 9 வகைகளை போட்டிருக்கிறேன். அதே குண வகைகள் ஆண்கள்கிட்டையும் உண்டுங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு டிசிப்ளினரி அம்மாவாக இருக்கலாம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதை எதிர்பார்க்கிற ஒரு அம்மாவாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கணவர் அப்படியே நேர்மாறா ஒரு சோம்பல் மனம் உள்ளவரா, எதுவுமே கண்டுக்காதவரா, எல்லாமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறவராக இருக்கலாம். ஆக இந்த ஆளுமை வித்தியாசம் இருக்கிறதும் குழந்தைகளை அவர் அணுகிறதுக்கும் நீங்கள் அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆக அவர் உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு இல்லை, அவருக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே கணவர் மேலே கோபப்படுறது அல்லது குற்றம் சாட்டுறது அல்லது மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குற்ற உணர்வுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாதான் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. வழக்கமாக அம்மாக்கள் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறதுனால, குறிப்பாக குழந்தைகளை நன்னறிப்படுத்துறதுல அம்மாக்களுக்கே பெரும் பங்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை திட்ட வேண்டியது இருக்குது, அடிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் அந்த கணவர்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காத போது உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. அந்த மன அழுத்தம் தான் கோபத்தை உருவாக்குது. ஐயோ, என்னால் என்னுடைய குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்க முடியலையே, ஏன் கண்ட மேனிக்கு திட்டுறேன், அந்த குழந்தைகளை அடிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே போகும்போது நான் தான் தப்பு போல, என்னால் தான் குழந்தைகளை வளர்க்க முடியலை போல அப்படி சொல்லி எதனால் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகிறீங்க, கோபப்படுறீங்க அப்படிங்கிற காரணத்தை அறியாமலே அந்த வாழ்க்கை கடந்து போகுதுங்க. ஆக உங்கள் கணவருடைய சூழலை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது, உங்களுடைய குற்ற உணர்வுகளை தவிர்த்து இந்த குடும்ப சூழலால் தான் நான் அதிகமாக கோவப்படுறேன், குழந்தைகளை திட்டுறேன், அடிக்கிறேன், இந்த ஒரு சுய உணர்வுக்கு வர்றீங்க. ஆக இந்த ரெண்டும் வந்துட்டாலே பாதி கிணறு தாண்டிட்டீங்க. ஆக ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர்கிட்ட நேரடி அவரை குற்றம் சாட்டாமல் உதவி கேட்கறது போல பேசுறதுங்க. குறிப்பாக உங்கள் கணவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி நேரடியாக குற்றம் சாட்டும் போது அவருடைய தான்மையை, அந்த ஈகோவை நம்ம காயப்படுத்துகிறாங்க. ஆக அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு தான் வருவார், எதிர்த்து பேசுவார், தன்னுடைய சூழலை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாருங்க. அதுக்கு மாறா நீங்கள் நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட பக்குவமாக சொல்லி உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்து தருவாங்க. குறிப்பாக இந்த குழந்தைய என்னால் தனியாக சமாளிக்க முடியலைங்க, ரொம்ப சோர்வாக இருக்குதுங்க, இந்த மாதிரி உங்களுடைய உணர்வை உங்கள் கணவர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது கண்டிப்பாக அவர் அதை புரிஞ்சுக்குவார், தன்னால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத அவரை யோசிக்க தொடங்குவாருங்க. ஆக நீங்கள் நேரடி அவருடைய ஈகோவை ஹர்ட் பண்ணி ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்கு போகிறத பக்குவமான வார்த்தைகளை விட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க தொடங்குவாருங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எல்லா வேலையும் கணவர் செய்வார்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களால் ஒரு பயன் இல்லை, அல்லது எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் உங்கள் கணவர்கிட்ட போய் இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகும்போது குழந்தைய நீங்கள் கொண்டு விட்டுருவீங்களா,
இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கலாம். இன்னைக்கு ராத்திரி குழந்தைக்கு ஒரு கதை சொல்லி கொடுப்பீங்களா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னையும் குழந்தையும் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவீங்களா? இப்படி ஒரு உதவியை கேட்கும்போது அவர் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கும் முன் வருவாருங்க. ஆக ஒரு உதவி செய்த உடனே அவருக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. ஆக திரும்ப திரும்ப இன்னும் நிறைய உதவிகளை செய்யறதுக்கு முன் வருவாருங்க. இதாங்க சீக்ரெட்டு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கணவரை பாராட்டுறதுங்க. பாராட்டுக்கு பன்மடங்கு சக்தி உண்டுங்க. வழக்கமாக கணவர் ஏதாவது உதவி செய்யாத போது அல்லது ஏதாவது தவறு செய்யும் போது கோவப்படுறோம், திட்டுறோம். ஆனால் அவர் ஒரு உதவி செய்யும் போது சைலண்ட் ஆகிடுறோம், கண்டுக்காமல் இருந்துக்கிறோம். அது ரொம்ப தப்புங்க. அந்த கணவர் செய்கிற ஒரு சிறு உதவியையும் நீங்கள் சுட்டி காட்டி அதை பாராட்டும் போது நீங்கள் அந்த குழந்தைய இன்னைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் செய்ய முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படி சொல்லும்போது அவருக்கு அந்த வார்த்தை ஒரு டானிக்குங்க. ஆக தொடர்ந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்கிறதுக்கு அவர் முன் வருவார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட பேசும்போது நான் நீ அப்படி சொல்லி பேசுகிறத விட்டுக்கிட்டு நாம் நம்ம குழந்தை அப்படி சொல்லி ஒரு டீம் மனநிலை, ஒரு குழு மனநிலைக்குள்ள அவரை கொண்டு வரணுங்க. வழக்கம் நம்முடைய வார்த்தைகளை கவனிங்க. நீங்க எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறீங்க, நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது. நீ நான் என்று சொல்லும்போது உதடுகள் கூட ஒட்டுவதில்லை, நாம் என்று சொல்லும்போதுதான் உதடுகளே ஒட்டும் அப்படி சொல்லி ஒரு சொல்லாடலே இருக்குது. ஆக உங்க கணவர்கிட்ட பேசும்போது நம்ம குழந்தை இந்த மாதிரி பேச பழகணுங்க. நம்ம குழந்தைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நேரம் கொடுக்கணும்னு உணர்றேன், நம்ம குழந்தை ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறான், வீக்கெண்டில் நாம் நம்ம குழந்தைய கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போனால் நம்ம குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும்னு உணர்றேன். இந்த மாதிரி நம்ம குழந்தை நாம் செய்யலாமா? அப்படி உங்கள் கணவரை அந்த குழந்தை வளர்ப்பில் ஒரு டீம் ஆக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைக்கிறதுங்க. நீங்கள் சொன்ன உடனே ஒரு உதவி செய்வார், நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரியே குழந்தைய அவர் கவனிச்சுக்குவார் அப்படி சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னது போல ஆண்களுடைய அந்த உணர்வு மனப்பாங்கு வேற, ஆண்களுடைய ஆளுமை வித்தியாசமாக இருக்கும். ஆக இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டீங்க. குழந்தைய கவனிச்சுக்க சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி அவர் கவனிச்சுக்க மாட்டார். சில தவறுகள் போடுவார் அல்லது அவருடைய பாணியில் கவனிப்பார். கொஞ்ச நேரம் குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உதவி செய்து கொடுங்க, நான் சமைக்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லி ஒரு உதவி கேட்டிருப்பீங்க. நீங்கள் வழக்கமாக அந்த குழந்தைக்கு ஹோம்ஒர்க் செய்ய உதவி செய்யும்போது அமைதியாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுவீங்களா இருக்கும். அவர் கதை விட்டு ஜாலியாக சரிதானா 2 வாரம் விளையாடி அதை செய்துக்கிட்டு இருக்கலாம். உடனே நீங்கள் கோபப்பட அவசியம் இல்லைங்க. பெர்ஃபெக்ஷன் முக்கியம் கிடையாது குழந்தை வளர்ப்பில், பார்ட்டிசிபேஷன் இருக்குதா. ஆக ஒரு தடவை திட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் முன் வருவார்னு நினைக்கிறீங்க. ஆக எதிர்பார்ப்புகள் குறைய குறைய கணவர் இப்படி தான் பேசுவார், அவர் இப்படி தான் குழந்தைகிட்ட நடந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது மன அழுத்தம் உங்களுக்கு வெகுவாக குறைய ஆரம்பிக்குங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. கணவர் வேலைக்கு போயிடுவார், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருந்து நீங்கள் உங்களை கவனிக்கணுங்க. எதனால எனக்கு கோபம் வருது, அதை எப்படி கையாளலாம், ஒரு மூச்சு பயிற்சி எடுக்கலாமா, ஒரு யோகா வகுப்புக்கு போகலாமா, ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா, இப்படி மனதை நீங்கள் சமாதானமாக ஆறுதலாக வைக்கும்போது தான் கணவர் திரும்பி வரும்போது, குழந்தை திரும்பி வரும்போது உங்களுடைய மன அழுத்தமோ கோபமோ அவங்க மேலே நீங்கள் கொட்டாமல் இருப்பீங்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் பல வேலைகள் இருக்கும், ஆனால் ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய மனதை சமாதானப்படுத்துறதுக்கு, அவங்கள எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னு சொன்னாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கவனிப்பீங்கங்க. நான் சொன்ன இந்த கருத்துக்களில் எது உங்கள் குடும்பத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுது அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, மற்ற பெற்றோரும் தெரிஞ்சுக்கட்டும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.